வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் ஆஸ்திரேலியா தான் நடந்துச்சு. அந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஃபர்ஸ்ட் டைமா ஒரு ஐசிசி சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காங்க. தே ஆர் வெல் டிசர்வ். ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இது வரைக்கும் நடந்த எல்லா ஐசிசி டோர்னமெண்ட்லயும் பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கன் டீம் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. செமிஃபைனல்ஸோ ஃபைனல்ஸ் வரைக்கும் வருவாங்க. அங்க வந்துட்டு ரொம்ப மோசமா பெர்ஃபார்ம் பண்ணி தோத்து வெளியே போயிடுவாங்க. வேர்ல்டுலயே இருக்கிறதுலயே அன்லக்கியான டீம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு டீம் தான். ஒன்னு நியூசிலாந்து, இன்னொன்னு சவுத் ஆப்பிரிக்கா. எதனால அப்படின்னா ரெண்டு டீமுமே பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, லீக்ல பயங்கரமா வின் பண்ணுவாங்க, செமிஃபைனல்ஸ் ஃபைனல்ஸ் வருவாங்க. அங்க வந்து சின்ன சின்ன தப்பு பண்ணி பயங்கரமா பண்ண பிளேயர்ஸ் எல்லாமே அங்க வந்து சொதப்பி அந்த மேட்சே லாஸ் பண்ணி சாம்பியன்ஷிப் வாங்க முடியாம போயிடும். பட் அதெல்லாம் தாண்டி இந்த டைம் பாத்தீங்கன்னா 2025ல த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சவுத் ஆப்பிரிக்கா இந்த சாம்பியன்ஷிப் வின் பண்றதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க டீமோட கேப்டன் டெம்பா பவுமா. பவுமா இது வரைக்கும் நடந்த எந்த டெஸ்ட் சீரீஸ்லயுமே தோற்றது கிடையாது. மொத்தம் 10 டெஸ்ட் சீரீஸ்ல 9 வின்னு, ஒரே ஒரு டிரா அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு ஸ்டாட் வச்சிருக்காரு. இன்க்ளூடிங் இந்த ஃபைனலையும் சேர்த்து. எய்டன் மார்க்ரம் பயங்கரமான ஒரு செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ணாரு. டெம்பா பவுமா இன்ஜுரியான லெக்கோட 66 ரன் ஸ்கோர் பண்ணாரு. அண்ட் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில வெறும் 69 ரன் இருந்தா வின் பண்ணிடலாம் அப்படின்ற டைம்ல ஈஸியாவே இந்த டார்கெட்டை சேஸ் பண்ணி சவுத் ஆப்பிரிக்கா த ஃபர்ஸ்ட் டைம் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வாங்கிட்டாங்க. ஆக்சுவலி தே ஆர் வெல் டிசர்வ். எதனால அப்படின்னா இது வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்கா எல்லா இன்னிங்ஸ்லயுமே பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இன்னிங்ஸ்லயே பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இதுல அதிகமா பாராட்டக்கூடிய ஒரு நம்பர் யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய கேப்டன் டெம்பா பவுமா. அம்மா துண்டு ஆங்கர் தாண்டா அவ்வளவு பெரிய கப்பலே நிறுத்துது அப்படின்ற மாதிரி கேப்டன்ஷிப்பா இருக்கட்டும், இல்ல அவருடைய பேட்டிங்கா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே டெஸ்ட்ல வந்து பயங்கரமா அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அண்ட் பெரிய லெவல்ல அக்ரஷன் காட்ட மாட்டாரு, ஃபீல்டிங்ல பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நம்ம சார்பா சவுத் ஆப்பிரிக்கன் டீமுக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன் பண்ணிடலாம். கங்க்ராச்சுலேஷன் சவுத் ஆப்பிரிக்கா. ஓகே, அடுத்த சூப்பரான வீடியோல மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பாய்.